கைஸ் இந்த இன்டர்வியூ பாருங்களேன். ஏன் தமிழ் படத்துல இந்த ஃபேர் ஸ்கின் ஹீரோயின் ஆல்மோஸ்ட் ஒரு அப்சஷன் மாதிரி, அது ஏன் அந்த மாதிரி? ஸோ அதே மாதிரி இந்த சலூன் வீடியோ பாருங்களேன். உங்க பேஜ் வந்து பார்த்து வரோம்ல, அதுல நிறைய பேர் நீங்க டஸ்கி ஸ்கின் ஒருத்தர் கூட நான் பார்த்ததே இல்ல. நான் வாரிசு படம் பார்த்திருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா ராஷ்மிகாவோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொன்று இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ராஷ்மிகாவை அக்லியா காட்டணும்னு கலரை டோன் டவுன் பண்ணி பிரேசஸ் எல்லாம் போட்டு வச்சு அவளை போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. இந்த யூத் படம் கூட பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து இருப்பாய் மாதிரி இருக்காரு. பட் அவர் லவ் பண்ண பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல லவ் பண்ண பொண்ணு மாதிரியா இருக்காங்க. இதெல்லாம் மூவிஸோட நின்னா பரவாயில்ல. ஒரு யூஎஸ் ஸ்டடி படி பாத்தீங்கன்னா இந்தியால கலர் டோன் வச்சு தான் ஹைரிங்கே நடக்குதுன்னு சொல்றாங்க. இதுல ஃபேர் ஸ்கின் கேர்ளோட டஸ்கி ஸ்கின் பீப்பிள் வந்து கம்மியா தான் பண்றாங்களா. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போதே இந்த டஸ்கி ஸ்கின் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒயிட் ஆகுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே ஆல்டர்னேட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் நிறையவே வருதுன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. நம்ம ஒயிட்டா இருந்தா தான் ஃபேர்னு நிறைய ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க நினைச்சுக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாம் எப்பயும் வந்துருச்சு. அங்க டஸ்கா இருக்கிறவங்க நிறைய மாடல்ஸ் ஆகும், ஹீரோயின்ஸ் ஆகும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்க யாராவது அக்லியா காட்டணும் மட்டும் தான் டஸ்கி கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்களே. சோ அதுக்காக நான் ஃபேரா இருக்கிறவங்களை கேஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. அட்லீஸ்ட் 3 ஹீரோயினா இருக்கிற இடத்துல ஒரு ஹீரோயின் டஸ்கி ஸ்கின்னா இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். நம்ம இதை பத்தி பேசினாதான் ஏதாவது சின்ன சேஞ்சஸ் வச்சு நடக்கும். சோ இதுல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.